வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, சாட்சி, டெஸ்டிமனி. சாட்சின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதுவும் நம்ம இந்தியன் பீனல் கோர்ட்லலாம், இந்தியன் பீனல் கோர்ட்டுன்னு இல்லை, எந்த கோர்ட்டில் இருந்தாலும் சாட்சி, விட்னஸ், டெஸ்டிமனி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சாட்சி தான் ஒரு கேஸையே அதோட ஜட்ஜ்மெண்ட்டை நிர்ணயிக்கும். அதுதான் அது முடிவு பண்ணும். சாட்சிகள் எவ்வளோ முக்கியன்றது ஜட்ஜுக்கும் வக்கீல்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே, அந்த சாட்சியில் 2 விதமான சாட்சிகள் நம்ம சொல்லுவோம். உண்மையான சாட்சி, பொய் சாட்சி. ஒரு பொய் சாட்சி இல்லாத விஷயத்தை பார்த்த மாதிரியும் தெரிஞ்ச மாதிரியும் சொல்லி அது ஒரு பொய் சாட்சி. அது பொய் சாட்சின்றது எவ்வளோ தப்புன்றது நம்ம பைபிள்லேயே பார்த்துருக்கோம். பட் உண்மையான சாட்சி, அதுக்கு தனி பவர் இருக்குது. என்ன சாட்சின்னு சொல்கிறோன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் சாட்சி, டெஸ்டிமனி. ஏசப்பாக்குள்ளே வர ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை சாட்சியோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் ஏசப்பாக்குள்ளே வரும்போது நான் எப்படி என்னோடய லைஃப்பை ஆரம்பித்தேன் அப்படின்னு டக்குனு எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஏன்னா நிறைய சாட்சிகள் அப்போ கேட்பேன். அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு சாட்சினா என்னன்னு தெரியாது. ஸோ ஏசப்பாக்குள்ளே வரும்போது தான் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னும் போது, சாட்சியா, என்ன சாட்சி, என்ன அவங்க சாட்சி கேளுங்க, இவங்க சாட்சி கேளுங்க. அப்போ தான் நான் நிறைய சாட்சிகள் கேட்க ஆரம்பித்தேன். ஏசப்பா ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படி அற்புதங்கள் செஞ்சார், ஏசப்பா இன்னொருத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே எப்படி வந்தார், அப்படின்னு நிறைய டெஸ்டிமனிஸை நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம். முதலாக நான் சாட்சி அப்படின்னு நான் கேட்டிருப்பேன் அப்படின்னா எங்கள் அம்மா தான். ஏன்னா எங்கள் அம்மா எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஹிந்து. எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமையான பசுமாடு வச்சு பூஜை பண்ணவங்க. வீட்டில் அத்தனை விக்கிரகங்கள், புவனேஸ்வரி அம்மனுக்கு அவ்வளோ பூஜை பண்ணவங்க. அந்தோனியார் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையான மிஸ் பண்ணாமல் போனவங்க. திருவேற்காடு கோயில் அங்க பிரதர்ஷனம், தீச்சட்டி எடுக்கிறது, மேல்மருத்தூருக்கு இங்கேருந்தே நடந்து போகிறது, வேப்பிலை கட்டுறது. எங்கள் ஊர் பாரியூர், கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாரியூரில் கொண்டம் மிதிக்கிறது, அவங்க தீ மிதிக்கிறது, வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போய் முட்டி போட்டே நடந்து வர்றது, கேண்டில் பற்ற வைக்கிறது. இப்படி எங்கள் அம்மா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தவங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையானா தர்காவுக்கு போகிறது. எக்மோரில் மோத்தி பாபா தர்கான்னு இருக்கும். எங்கள் அம்மா ரெகுலர். ஸோ இப்படி இருந்தவங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. மாதத்துக்கு ஒரு வாட்டி கந்தசஷ்டி கவசம் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் 6 மணிக்கு இந்த சாம்பிராணிலாம் போட்டு கந்தசஷ்டி கவசம் பாட்டு பாடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கிறிஸ்மஸ் டைமில் அந்த மாதா சாம்பிராணின்னு போட்டு இந்த கேரல்ஸு அது பண்ணுவாங்க. தர்காவுக்கு போயிட்டு அந்த சந்தன காப்பு அது பண்ணுவாங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்படி இருந்தவங்க திடீர்னு நான் ஐயப்ப சாமி கோயிலுக்கு நாங்கள் பூஜை போடும்போது எங்கள் அம்மா 25 வருஷமாக நான் சபரிமலைக்கு போகும்போது எவ்வளோ பக்தி வைராக்கியமாக எங்கள் வீட்டில் எவ்வளோ யாகங்கள், எவ்வளோ பூஜைகள், எத்தனை வேட்டிக்கான்லேருந்து வந்த ஃபாதர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், எத்தனை முஸ்லீம் சகோதரர்கள் வீட்டுக்கு அந்த தகுடு தரது ஒன்றும் ஞாபகம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு அல்லாவோட இது தகுடு இருக்கும். அந்த எல்லாமே இப்படி இருந்தவங்க இயேசுவை பார்த்தேன்னாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி தற்கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள தற்கொலை முயற்சியிலேருந்து அவங்கள எங்களால் 3 வாட்டி கடைசி நிமிஷத்தை தான் அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது. என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்தே சொல்கிறேன். ஆனால் ஒரு தடவை அவங்க ரொம்ப உடஞ்சி போன நேரத்தில் முதலாக அவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொன்னது ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் டைரக்டரோட அப்பா எஸ்என் ஜெயக்குமார் அங்கிள் தான் முதல் ஏசப்பா பற்றி அவங்ககிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் ரிலேஷன்ஸ்லேயே எங்கள் அப்பாவோட சித்தப்பா பசங்க, கண்ணகி அத்தை, நிறைய பேர் இருந்தாங்க, காந்தி அத்தை, இவங்க எல்லாருமே ஹிந்துஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு ஏசப்பா பற்றி சொல்லும்போது எங்கள் அம்மா பெருசாக எடுத்துக்கல. எங்கள் அம்மா அவங்க பைபிளெல்லாம் எங்கள் அம்மா தூக்கி போட்டிருக்காங்க. அவங்கள எங்கள் வீட்டுக்கு வரும்போது பைபிள் படிக்க வேணான்னு படிக்க விட மாட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மா ரொம்ப உடைக்கப்பட்டு
எங்கள் அம்மாவுக்கு வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவங்களோட அப்பா ஜெயக்குமார் அங்கிள் ஒரு பைபிளை கொடுத்து எங்கள் அம்மா பைபிளை படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஏவிஎம் ராஜன் அப்பா புஷ்பலத்தம்மாவோட கைடன்ஸோடு போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்து இயேசப்பாக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்தாங்க. அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு பெரிய ட்ராவல். எங்கள் அம்மா அது ரொம்ப பெரிய ட்ராவல். இயேசப்பாக்குள்ளே வரும்போது கூட அவங்களுக்கு எது கரெக்டான இதுன்னு தெரியாது. அவங்களுக்கு அவங்க வந்து சாலக்குடியில் வந்து அங்கே போயிட்டு 1 வாரம் 2 வாரம் தங்குவாங்க, டிவைன் அப்படின்ற ஒரு இடத்துல. ஆனால் அப்படி போய் இப்படி போய் கடைசியில் ஓகே ஏசப்பா என்னன்றது பிப்ளிக்கலாக பைபிள் எப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விக்கிரகத்தை கும்பிடக்கூடாது, மாதாவை கும்பிட்றது இல்லை, ஏசப்பா கும்பிட்றதா என்ன அப்படின்ட்டு வந்த டைமில் எங்கள் அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது என் மேலே தண்ணியை தெளித்தாங்க, நான் பார்த்தேன், ஏசப்பா காலை பார்த்தேன், நான் நம்பலப்பா. அதான் எங்கள் அம்மா சொன்ன முதல் சாட்சி. எங்கள் அம்மா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்த விக்கிரகங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது வந்து பாம்பாக தெரிஞ்சுது, அப்போ ஏசப்பா வந்து என்னை காப்பாற்றினார். இதெல்லாம் வந்து என்ன இவங்க ஏதோ ஒரு ஃபோபியாவில் சொல்கிறாங்க போடுறதுக்கு அப்படின்னு நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல. இதுதான் நான் கேட்ட முதல் சாட்சி. அதுக்கப்புறம் சில காலகட்டங்களுக்கு அப்புறம் நான் உடைக்கப்பட்டு, நான் என்னோடய குடிப்பழக்கத்திலிருந்தும் அப்புறம் நான் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்த டைம்லேருந்து நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு ஏசப்பா என்னை தொட்டு நான் ஏசப்பாவை ஒரு வாட்டி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், என்னடா புருடா விட்றேன்னுவாங்க. நீ புருடான்னு நினச்சிக்கோ, குருடான்னு கூட நினச்சிக்கோ, என்ன வேணால் நினச்சிக்கோ, நான் பார்த்தேன். அதை நான் வந்து எப்படி அந்த இன்சிடெண்ட்டை நான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அது கனவா நினைவா, அது கனவு இல்லைன்றதும் எனக்கு தெரியும். ஆனால் அது நினைவு எனக்கு அது ஒரு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ட்ரான்ஸ். அது நான் தங்கின ஹோட்டலுக்குள்ளே டோரை திறந்து இயேசு சாமி உள்ளே வரதை முகத்தை பார்க்க முடியல, பாதத்தை தான் பார்த்தேன், வெளிச்சத்தை பார்த்தேன், ஒரு பயங்கரமான வெளிச்சத்தை பார்த்தேன். இது என்னோடய சாட்சி. அப்போ தான் யோசித்தேன், எங்கள் அம்மா சொன்ன சாட்சி, அதுக்கப்புறம் நான் இயேசுவை பார்த்த சாட்சி. எங்கள் அம்மா சொன்னதை நான் நம்பலை, அப்புறம் நான் சொல்கிறத மற்றவங்க நம்பலை. ஆனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னது கரெக்டுன்னு தெரிஞ்சது. ஸோ இப்படி தான் எங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சது. அப்புறம் நான் வந்து என்னோடய நண்பர், என்னோடய வெல்விஷர் மனோஜ் சாம்வேல் அவர் மூலிமா போய் எல்லா இடத்துலையும் சாட்சி சொல்ல ஆரம்பித்தேன். எங்கே இருந்தாலும் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிருவேன். எங்கே சின்ன ஸ்டேஜ் ரோட்டில் போயிருந்தாலும் சாட்சி சொல்லிடுவேன், எந்த சர்ச்சுக்கு போனாலும் சாட்சி சொல்லிவிடுவேன், எங்கே போனாலும் இயேசு பற்றி சொல்லுவேன், ஷூட்டிங்கில் சொல்லுவேன். அப்புறம் சாண்ட்ரோ கார் வச்சுருந்தேன், நம்பர் 12 காரு, பானட்லேயே பெரிய ஜீசஸ்ன்னு ஃபோட்டோ ஓட்டியிருப்பேன். எங்கே போனாலும் இயேசு பற்றி, எந்த காலேஜுக்கு போனாலும் எங்கே போனாலும் இயேசு பற்றி சாட்சி சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ சொன்னாங்க இயேசு பற்றி சாட்சி சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, அந்த கிண்டர் கார்டன் ஸ்டெப்பை தாண்டி தான் இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கும். இன்னும் நான் போக வேண்டிய ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது. பட் இந்த சாட்சின்றது எல்லா வாழ்க்கையிலும் நடந்த ஒரு விஷயம். அது நிறைய சாட்சிகள் கேட்போம். ஏவிஎம் ராஜன் அப்பாவோட சாட்சி, நோபல் மாஸ்டரோட சாட்சி, நிறைய ஹிந்துஸோட சாட்சி, கேன்சர் பேஷண்ட்ஸோட சாட்சி, எவ்வளவோ சாட்சிகள் கேட்போம். சாட்சிகள் அது வந்து ரொம்ப நம்மளை என்கரேஜ் பண்ணும், ரொம்ப அதை என்கரேஜ் பண்ணும். ஆனால் அந்த சாட்சி சொல்லிவிட்டு அது எத்தனை பேர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. சாட்சி சொல்லிவிட்டு விழுந்து போயிடக்கூடாது. சும்மா நிறைய சினிமாக்காரங்களாம் வந்து கிறிஸ்தவர்கள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, சாட்சி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை வந்து ஏசப்பாக்குள்ளே எல்லாமே வெளியே போயிடுது. அந்த மாதிரி சாட்சி வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால பொய் சாட்சி மாதிரி ஆகிடும். கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறது தான் உண்மையான சாட்சி. அந்த சாட்சியாக தான் நம்ம இருக்கணும். அதுதான் உண்மையான சாட்சி. ரொம்ப லென்த்தாக போக போகிறதில்ல. இப்போ எங்கள் அம்மாவோட லைஃப் இதையும் சாட்சியும் என்னோடய சாட்சியும் நான் டக்குன்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு சாட்சியும் எங்கள் குடும்பத்தில் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். எங்கள் வெளியே நிறைய பேர் சொல்லி என் நண்பர்கள் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன், எல்லோரும் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் ஏசப்பாவோட ஒரு கனெக்ஷன், ஒரு என்கவுண்டர் வித் ஜீசஸ், ஏசப்பாவோட ஒரு அனுபவம் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஏங்க அவன் பொய் சொல்கிறாங்க, இயேசுவை போய் பார்க்க முடியுமா? பாவிதாயா பார்க்க முடியும். எங்களை மாதிரி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத எங்களை மாதிரி கேவலமான பாவிங்க கண்ணுக்கு தெரிகிற உண்மையான தெய்வம் தான் இயேசு. அதுதான்ப்பா அவரோட ஸ்பெஷாலிட்டி. இவ்வளோ நாளும் நாங்கள் ப்ரே பண்ணுறோம், இவ்வளோ நாளும் நாங்கள் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம், நாங்கள் பரம்பரையாக இருக்கிறோம், இவன் ஒரு சினிமாக்காரன், இவன் போய் இயேசுவை பார்த்தானா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வரலாம். அது வந்து எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பைபிள்லேயே இருக்குல்ல, ஒருத்தர் வந்து நான் எவ்வளோ கும்பிட்றேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கும்பிட்டவனுக்கும், ஐயா நான் பாவி அப்படின்னு ஒரு டேக்ஸ் கலெக்டர் வெளியே கும்பிட்டதுக்கும் ஒரு நம்ம பைபிளில் படிக்கிறோம்ல, அந்த டேக்ஸ் கலெக்டரோட ப்ரேயர் தான், நான் பாவின்னு மாரில் அடிச்சுக்கிட்டவன் ப்ரேயர் தான் ஏசப்பா கிட்டே போச்சு. நாங்கள்லாம் பாவிங்க,
நாங்கள் சினிமாக்காரங்களாக இருந்துட்டு போகிறோம், எந்த காரங்களாக இருந்துட்டு போகிறோம், நாங்கள் ஹிந்து குடும்பத்துலேருந்து வந்தவங்களாக இருந்துட்டு போட்டோம், நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்டியன்ஸாக இருங்க, நீங்கள் படித்தவங்களாக இருங்க, நீங்கள் பயங்கரமான ஆளாக இருங்க, இயேசுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏசப்பாவுக்கு ஒரு ஹம்பிள் ஸ்பிரிட். நான் சொல்கிறேனே, என்றைக்குமே நான் சொல்லுவேன், பார்க்குற ஒவ்வொருத்தரோட செருப்புக்கு உங்கள் செருப்போட தகுதி கூட எனக்கு கிடையாது. அவ்வளோ பெரிய பாவின்னா, இந்த பாவிக்கு இயேசு ஒரு காட்சி கொடுத்துருக்காரு, இந்த பாவிக்கு ஏசப்பா அவர் கிங்டம் ஒர்க்கை கொடுத்துருக்காருன்னா, அப்போ அவர் எவ்வளோ பெரிய தெய்வம், அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு. ஓகேவா? ஸோ சாட்சியில் நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா, நான் சொன்னல சாட்சி ஃபஸ்ட் லெவல், எல்லாருமே சாட்சியோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த சாட்சியோட வாழ்க்கையை எவ்வளோ தூரம் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக சாட்சியாக வாழும் போது நம்மளுக்கு நிறைய ட்ரிபுலேஷன்ஸ் வரும், நம்மளுக்கு நிறைய கேலிகள் கிண்டல்கள் வரும், நம்மளை நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அதில் முக்கால்வாசி கிறிஸ்டியன்ஸாகவே இருப்பாங்க, நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க, சில நேரங்களில் பயங்கர டெம்டேஷன்ஸ் வரும், எந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டோன்னு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை திருப்பி விடுறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் அந்த போராட்டத்தை நம்மனால இல்லாமல் ஏசப்பா மூலியமாக நம்ம பண்ணால் அதுதான் உண்மையான விஷயம். அந்த சாட்சிகளை நான் இப்போவும் நான் வந்து டிஅடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு போய் பேசுவேன். நான் எப்படி குடிகாரனாக இருந்தேன், எப்படி வேசித்தனம் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் இயேசுக்குள்ளே வந்து இயேசுனை எப்படி மாற்றிருக்காரு அப்படின்னு நான் இன்றைக்கும் அதை சாட்சி சொல்லுவேன், இயேசப்பா பற்றி சொல்லுவேன் நான். ஸோ இதில் வந்து பெருமை பாராட்டுறதுக்கோ காலர் தூக்கி விடுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. ஹம்பிள் யுவர் செல்ஃப். நிறைய இடங்களில் போய் ஒவ்வொரு இடங்களையும் போய் இயேசை பற்றி சொல்லணும். சர்ச்சுக்குள்ளேயே போய் சாட்சி சொல்கிறது, சர்ச்சுக்குள்ளே சாட்சி சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு நான் ரொம்ப ஆர்கியூ பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் உண்டி இருக்கிற இடம், காணிக்க பாக்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ளே ஜாஸ்தி பேச வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டனால, பட் அங்கே யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணணுன்னா கண்டிப்பாக உண்மையான சாட்சியை சொல்லலாம். ஏன்னா விழுந்து போகிறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. பட் அதோட முக்கியம், வெளியே போய் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் டிஅடிக்ஷன் சென்டர்ஸ்லேயும் நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களில் நம்ம எப்படி சாட்சியாக இருக்கோம், நம்மளோட நடவடிக்கைகள் எவ்வளோ சாட்சியாக நடந்துக்குது, நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கா, நம்மளோட ஆக்ஷன்ஸும் நம்மளோட வேர்ட்ஸும் கான்ட்ரடிக்ட் ஆகுதா, இல்லை ஒரே மாதிரி இருக்கா. சர்ச்சுக்குள்ளே நம்ம வந்து சர்ச்சுன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அடுத்தது வரேன். ஓகேவா? ஸோ சர்ச்சில் உள்ள சாட்சி கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சாட்சியாக இருக்கிறதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசுவை தெரியாதவங்கக்கிட்ட போய் சாட்சியாக இருக்கணும், இயேசுவை பற்றி சொல்லணும், அவங்க இயேசுவை தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான சாட்சின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும். ஸோ நம்ம காலப்போக்கில் ஒன்றொன்னா கற்றுக்குறோம். ஏசப்பா எங்கள் அம்மாவை எப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி என்ன வந்து ஒரு பெரிய ரவுண்டு முதல்ல எப்படி சாட்சி சொல்லுவான். அதுக்கப்புறம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்னை சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க. நிறைய இடத்துல போய் நான் சாட்சி சொல்லியிருக்கேன். அது எனக்கு வந்து இந்த சின்ன டொக்கில் இருக்க சர்ச்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்லம் ஏரியாவுக்கெல்லாம் தேடி போய் சாட்சி சொல்லுவேன். என்னோடய நண்பர், என்னோடய வெல்விஷர் ஒருத்தர் இருந்தார், லெமன் ஜோஷுவா அப்படின்னு, அவர் இறந்துட்டார். அவர் கூட போயிட்டு எங்கெங்கே சந்து பொந்து, ஷட்டர் போட்ட சர்ச்சு, ஓடு இல்லாத சர்ச்சு, 4 பேர் மட்டும் உட்கார முடிஞ்சமான இடம், எங்கே இருந்தாலும் குப்பமேடு பக்கத்தில் இருக்கிற குட்டி அந்த மாதிரி இடங்களும் நிறைய பேர் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரிலாம் நார்த் மெட்ராஸில் நிறைய இருக்குது. எல்லா இடத்துக்கும் போய் ஏசப்பா பற்றி சொல்லுவேன், காசு வாங்க மாட்டேன். முக்கியமான விஷயம், சாட்சி சொல்கிறேன்ட்டு போயிட்டு ஒரு சாட்சி சொல்ல வர்றார், சார் உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ காசு கொடுக்கணும், தப்பு, என் சாட்சியை நான் விற்கிறேன்னா, என் இயேசுவை நான் விற்கிறேன்னா, விற்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் தவறு தான். சாட்சி மட்டும் சொல்லு, போய் துட்டு வாங்காத. ஓகேவா? 2வது, உங்களோட போஸ்டர் போடுற, உங்களை ஃபோட்டோ போடுற வேண்டாம், அங்கே நான் தெரியக்கூடாது, ஏசப்பா தான் தெரியணும். நிறைய இடங்களில் போய் பேசும்போது கூட நான் பேச மாட்டேன், ஏசப்பா எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை பேசுவேன். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. நம்ம வந்து குழந்தைங்க மத்தியில் பேசும்போது என்ன பேசணும், வாலிபர்கள் மத்தியில் பேசும்போது என்ன பேசணும், அடுத்த மதங்கள் மத்தியில் இருக்கவங்க போது எப்படி பேசணும், கிறிஸ்தவர்கள் மத்தியில் எப்படி பேசணும், இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு அவ்வளோ மூளை கிடையாது. ஏசப்பா நான் என்ன பேசணும் அவ்வளோதான். சமீபத்தில் லீட் டாக்ஸில் பேசும்போது அங்கே வந்து கரெக்டாக ஒரு இத்தனை மினிட்ஸ் அப்படின்னு ஒரு முன்னாடி கவுண்ட் டவுனோட அதுக்குள்ளே ஏசப்பா பற்றி சொன்னேன். நான் எந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணல, ஏசப்பா என்ன சொல்ல சொன்னாரோ அங்கே போய் சொன்னேன், அவ்வளோதான். ஏசப்பா ஓட வார்த்தை, நம்ம உண்மையான ஏசப்பாவோட வார்த்தையை பேசினா அது கரெக்டாக எல்லாருக்கும் சேரும். ஸோ நம்ம எங்கே போனாலும் ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. நான் அவார்டு வாங்குகிற இடத்துலையும் சரி, நான் என்னோடய ஷூட்டிங்லேயும் சரி, ஹாஸ்பிட்டல் ஊழியத்துலேயும் சரி, எங்கேயுமே வெக்கப்படுறதில்ல. நான் ஏன் ஏசப்பா பற்றி பேசுறதுக்கு வெக்கப்படணும்? என் ஏசப்பா தான் உண்மையான தெய்வம்,
என் ஏசப்பா தான் என்னை காப்பாற்றினார். என் குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குன்னா ஏசப்பானால தான். ஏசப்பாக்காவோட ஊழியத்தை தான் செய்யணும். ஏசப்பா மூலியமாக மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு. இது தைரியமாக சொல்லணும். அதுக்கு துட்டு வாங்கக்கூடாது. ஓகேவா? இன்னொன்று, சில இடங்களில் போகும்போது இந்த ஆர்கனைசேஷனை பற்றி பேச சொல்லுவாங்க. அங்கே தான் எனக்கு வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கள் மூலியமாக தான் ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது எப்போ வந்து எங்கள் சர்ச்சை பற்றி பேசுங்க, எங்கள் ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை சாட்சி சொல்ல வைக்கிறாங்களோ அப்போவே உங்கள் சாட்சி டம்மியாக எடுத்தது. சமீபத்தில் கூட எனக்கு ஒரு நண்பர் ஒரு வீடியோ அமைச்சிருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் தலையில் வெட்டியிருக்காங்க. தலையில் சுவிசேஷம் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தலையில் வெட்டி தலை தொங்கிடுச்சு. அந்த மனுஷன் அவ்வளோ அழகாக சாட்சி சொல்லியிருக்காரு. பட் அந்த சாட்சியை வந்து ஏசப்பா தான் அவரை குணமாக்குனார். ஓகேவா? அங்கே ஏசப்பாடு நாம அதிகமாக வருதா, இல்லை குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் வந்து நாங்கள் ப்ரே பண்ணோம், நாங்கள் ப்ரே பண்ணி தான் எங்கள் அண்ணன் நிறைய சர்ச்சில் போய் ஐயா எங்களுக்காக ப்ரே பண்ணார், அதனால் இவர் அந்த இடத்துல என்ன பெரிய ஊழியக்காரங்க பேர் வேணால் போட்டுக்கோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தை நாங்கள் இப்படி ஒரு திட்டம் வச்சுருக்கோம், இந்த திட்டத்தில் அவர் சேர்ந்தார், உடனே ஒரு இயேசுவரை வந்து ஆசீர்வதிச்சார். இந்த மாதிரிலாம் பண்ணால் அது வந்து இயேசுக்கான சாட்சி கிடையாது. இயேசுவோட சாட்சினா 100% ஏசப்பாவோட பேர் மட்டும்தான் இருக்கணும். அங்கே எந்த மனுஷனுக்கோ, எந்த ஆர்கனைசேஷனுக்கோ, எந்த சர்ச்சுக்கோ புகழ் பாடக்கூடாது. நீங்கள் பழைய ஏற்பாடை படிக்கிறது தப்பு இல்லை, ஓகேவா? பட் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தின இயேசுவை பற்றி தான் நீங்கள் அதிகமாக பேசணும். உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினது யார், உயிரை கொடுத்தது யார்? எத்தனையோ 33 கோடி தேவர்களா, இல்லை எத்தனையோ டினாமினேஷன்ஸில் இருக்குது. எவ்வளவோ நம்ம கேட்குறோம். முஸ்லீம் சகோதரர்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஹிந்து சகோதரர்களுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது, கிறிஸ்டியன்ஸில் வந்து எவ்வளவோ இருக்குது. பைபிளில் வந்து நம்ம எடுத்தோன்னா நம்ம ஏப்ரஹாம்லேருந்து, அங்கேருந்து மோசஸ்லேருந்து, தாவீதுலேருந்து, சாலமன்லேருந்து அப்படியே போயிட்டே இருக்கும். பட் இவன் வேளாங்கண்ணி மாதா வரைக்கும் சொல்கிறேன். பட் உனக்காக ரத்தத்தை சிந்தினது யார், உன் பாவத்தை சுமந்தது யார், 3ஆவது நாள் எழுந்தது யார், இன்றைக்கும் சிலையாக இல்லாமல் ரத்தமும் சதையுமாக உயிரோடு இருக்கிறது யார்? இயேசு மட்டும்தான். அப்போ இயேசுக்கு மட்டும்தான் கண்ணா சாட்சி. என்ன பிரதர் பேசுகிறீங்க? இதுதான் உண்மை. அதை விட்டுட்டு நீ பழைய ஏற்பாடு தேவனும் புதிய ஏற்பாடு தேவனும் ஒன்று தானே? கண்டிப்பாக ஒன்று தான். பட் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாடு லா, இங்கே லா கிடையாது, இங்கே கிரேஸ் இருக்கிறனால தான் நான்லாம் இங்கே உட்காந்துட்ருக்கேன், நீங்களும் உட்காந்துட்ருக்குறீங்க. ஓகேவா? ஸோ சாட்சி சொல்லும் போது யாருக்கு சாட்சி சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதுக்கு ஒரு பைபிள் வேர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பலாம் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு குழப்பலாம் போகிறதில்ல. ஆக்ட்ஸ் 1:8, அப்போஸ்தலர்கள் 1:8, ஒரே ஒரு வேர்ஸ் தான். ரொம்பலாம் குழப்பிக்க போகிறதில்ல. பட் you will receive the power when the Holy Spirit comes on you, and you will be my witness in Jerusalem. You will be my witness in Jerusalem and in all Judea, Samaria and to the ends of the earth. வெரி சிம்பிள். ஒரே வசனம் தரேன், அவ்வளோதான். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் யாருக்கு சாட்சியாக இருப்பீங்க? இது இயேசு சொல்கிறாரு. ஓகேவா? நீங்கள் அந்த ஆக்ட்ஸை படிச்சுக்கோ. இயேசு சொல்கிறார், நீ எனக்கு சாட்சியாக இருப்பாய். யூ வில் பி மை விட்னஸ். நீ வந்து தாவீதுக்கு சாட்சியாக இருப்ப, இல்லை நீ அவங்களுக்கு தான் தெரிஞ்சு வச்சுக்கோ. அதை நான் தப்பு சொல்லலை. நீ உன் பாஸ்டருக்கு சாட்சியாக இருப்ப, உன் சர்ச்சுக்கு சாட்சியாக இருப்ப. அது ஐடல் வர்ஷிப்பு. இப்போ ஹிந்துஸ்லாம் விக்கிரகம் கும்பிட்றாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்கள அது தெரியாமல் பண்ணுறாங்க. தெரிஞ்சே ஐடல். ஹூஸ் யுவர் ஐடல்? அவர் அந்த கிரிக்கெட் பிளேயர் என்னோட ஐடல், அந்த அந்த பெரிய அந்த பொலிட்டிஷியன் என்னோட ஐடல், அந்த ஆக்டர் என்னோட ஐடல், அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் என்னோட ஐடல் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பாஸ்டர் ஐடல். இது எல்லா இடங்களையும் நடக்குது. இயேசுக்கு தான் மகிமை கொடுக்கணும்னு சொல்கிற நிறைய பேர் அவங்கள மறந்தே இயேசுவை தாண்டி அங்கே இருக்கிற போதகருக்கோ ஷப்பர்டுக்கோ சில நேரங்களில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தப்பு இல்லை. பட் இயேசுவை தாண்டி அவங்க மேலே இம்பார்ட்டன்ஸ் போகும்போது தட் பிகம்ஸ் ஐடல் வர்ஷிப். இது சர்ச்சிலையும் நடக்கிறதா, வீட்டு சபையிலையும் நடக்கிறதா, எல்லா இடத்துலையும் நடக்கிறதா. பட் நம்ம தப்பான ரூட்டில் போகிறோன்றது நமக்கே தெரியாது. அப்போ நம்ம யாருக்கு சாட்சியாக இருக்கிறோம்? டு ஹூம் ஆர் வி ரிப்போர்ட்டிங்? எல்லாத்தையும் நான் அவரை கேட்டு தான் பண்ணுவேன்.
எல்லாத்தையும் நீ இயேசு கேட்டு தான் பண்ணணும். ஏன்னா அது யாராக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், ஃபாதராக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும், ஷெப்பர்டாக இருக்கட்டும், அவங்க சர்வசாதாரண மனுஷங்க. அவங்களுக்குள்ள நிறைய வீக்னஸ் இருக்குது. அவங்க எனி டைம் கீழே விழலாம், அவங்க எனி டைம் ஸ்லிப் ஆகலாம். ஸோ உனக்கு ஹோலி ஸ்பிரிட், when the Holy Spirit comes inside you, உனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருந்ததுன்னா நீ ஏசப்பா கிட்ட தான் கேட்பேன். அதுக்காக உன் ஷெப்பர்டுக்கு நீ மரியாதை கொடுக்க வேணாம்னு சொல்லலை. எஸ், ஐ டூ ரெஸ்பெக்ட் மை ஷெப்பர்ட். ரெஸ்பெக்ட் வேறு, நம்மளை அறியாமலே ஏசப்பாக்க கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை அவங்களுக்கு கொடுத்துருவோம். இதை நம்ம செக் பண்ணியே தீரணும். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண பார்ப்போம், அவங்கக்கிட்டேயே எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிகிட்ருப்போம். மற்றவங்கள பற்றி அவங்கக்கிட்ட தான் நம்ம போய் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. சாட்சியாக இருக்கணும்னா இயேசுக்கு சாட்சியாக இருக்கணும். ஏசப்பா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்யணும். நம்ம வாழ்க்கையே அடுத்தவங்களுக்கு ஒரு சாட்சி. அந்த விதத்தில் நம்ம எல்லாருமே விழுந்துப்போம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறையா தடவை நான் என்னோடய குடி பழக்கத்தை விட்டுட்டேன், சிகரெட் பழக்கத்தை விட்டுட்டேன். எல்லா பழக்கத்தையும் விட்டாலும் சில நேரங்களில் கோவத்தை விட முடிய மாட்டேங்குது. சில நேரங்களில் நம்மளை அறியாமலே நமக்குள்ளே பொறாமல் வரும். நமக்குள்ளேயே நம்மளை அறியாமலே நம்ம இயேசுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளே சில தவறுகளை செஞ்சிடும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம சாட்சியாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ரொம்ப ஃப்ரெஜைல், என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இயேசுவோட பிள்ளை, என்னை டச் கூட பண்ண முடியாது, அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகேவா? நம்ம ரொம்ப ஃப்ரெஜைலு. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளையும் நம்ம ப்ரேயர்லேயும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணால் ஒழிய வி வில் ஃபால். இப்போ ஜிம்முக்கு போகிறோம், நான் பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு ஜிம்முக்கு போகிறோம். ஒரு 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 10 நாள் இல்லை 1 வாரம் ஜிம்மை விடுங்களேன், கொலன்னு ஆகிடுவோம். அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி? கண்டினியூஸ் ப்ரேயர், கண்டினியூஸாக இயேசுக்கு பிடிச்சது பண்ணுறோமா? டைவர்ஷன்ன்றது சினிமா மட்டும் டைவர்ஷன் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு மட்டும் டைவர்ஷன் இல்லை. நம்மளுக்கு எதுலேயே வேணால் டைவர்ஷன் வரும், எதுலேயே வேணால் வந்துடும். நம்ம ஊழியம்தான் பண்ணிகிட்ருப்போம்னு நினைப்போம், கிங்டம் ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்போம்னு நினைப்போம். பட் அதுலேயே நம்மளை அறியாமலேயே நம்மளை வேறு விதத்தில் டைவர்ட் பண்ணி அந்த சாத்தான் கொண்டு போயிடுவான். கொஞ்சம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி டீல் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம சாட்சியை இழக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கிராஸ் செக் பண்ணிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், அந்த ஆரம்பத்தில் இருந்த நம்ம அன்பு நம்மக்கிட்ட இருக்கா, இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். நான் கான்ஃபிடென்ட்டே இல்லை, அப்புறம் தான் ஓவர் கான்ஃபிடென்ட். ஸோ நம்ம வாழ்க்கையே ஒரு சாட்சியான வாழ்க்கை. பல தடவை நம்ம கீழே விழுந்தோம், பட் இட்ஸ் ஓகே. விழுந்தோன்னே பண்ணி மாதிரி அப்படியே கீழே விழுந்து கிடக்காமலே எந்திரிச்சு ஏசப்பா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கணும். இஸ் ரெடி டு ஃபர்கிவ் அண்ட் வி ஷுட் ஆல்வேஸ் பி அவைலபிள் டு ஜீசஸ். டயர்டாக இருக்குது, தூக்கம் இருக்குது, வேலை இருக்குது, அதெல்லாம் கிடையாது. ஏசப்பாக்காவை அவைலபிளாக இருந்தால் போதும். அவைலபிளாக இருந்தால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். நீ பயங்கரமான ஞானியாக நீ ஒன்றும் பண்ண தேவை. இது என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதே சமயத்துக்கு எனக்குள்ள ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறோமா, விழுந்துருவோமா, அந்த பயம் இருக்கணும். தெனாவட்டாக இருக்கக்கூடாது, அந்த பயம் இருக்கணும். என்னப்பா பயம்னு சொல்கிறேன்? பயம்ன்றது பிசாசுக்கிட்ட தானே வரும். அந்த பயத்தை நான் சொல்ல வரல. ஏசப்பா விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது, தவறி கூட அவர் நம்ம மனசு கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஸோ அதை நம்ம கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டெம்டேஷன். ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு அது மூலியமாகவே அடிப்பான். நீ ஊழியம்னு ஒன்று நினச்சிட்ருப்ப, அது ஏசப்பா தான் சொன்னார்னு நினச்சிட்ருப்ப, அது ரொம்ப உண்மையாக இருக்குன்னு நினச்சிட்ருப்ப, அங்கே தான் உனக்கு இருக்கும் ஆப்பு. பி கேர்ஃபுல். ஸோ நம்ம சாட்சியாக இருக்கணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி டீல் பண்ண தேவையில்லை. இப்போ நான் ஆரம்ப காலத்தில் நான் எப்படி சாட்சி சொல்ல ஆரம்பித்தேன், இன்றைக்கி எந்த அளவு கொஞ்சம் அதோட வளர்ந்துருக்கேன், இன்னும் எவ்வளோ வளரணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வளரும் போது அவங்களை என்கரேஜ் பண்ணணும். சும்மா குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? அவங்கள தட்டி கொடுக்கணும். நான் சாட்சி சொல்லும் போது ஃபஸ்ட்டில் தப்பாக சொல்வேன். மனோஜ் எனக்கு தட்டி கொடுப்பாப்புல, இல்லை இப்படி பேசுங்க அப்படின்னு. எல்லாமே நம்ம போக போக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ப்ரேயரில் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது ஏசப்பா நம்மக்கிட்ட பேச ஆரம்பிப்பார். நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? அது ஒரு ப்ராசஸ், ஒரு ஜேர்னி. அது ஒரு பெரிய ஜேர்னி. ஸோ அது ஒரே நாளில் நம்ம மாஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம பயங்கரமான ஆளாயிட்டோம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சாட்சி யாருக்கு இருக்கணும்? எனக்கு சாட்சியாக இருக்கணும்னு இயேசு சொல்லியிருக்காரு ஆக்ட்ஸ் 1:8. இயேசுக்கு சாட்சியாக இருக்கணும். எந்த டினாமினேஷனுக்கோ, எந்த சர்ச்சுக்கோ, எந்த ஊழியக்காரோ
அண்ணன் ப்ரே பண்ணி தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அண்ணி ப்ரே பண்ணி தான் இப்படி ஆயிடுச்சு, அக்கா ப்ரே பண்ணி தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, சகோதரர் எனக்கு ப்ரே பண்ணி தான் இப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் அவங்க மேலே ஓகே, அவங்க ப்ரே பண்ணுறது நல்லது, அந்த மரியாதை இருக்கிறதுலாம் ஓகே. உன்னை குணமாக்குனது அண்ணனோ அக்காவோ அண்ணியோ சகோதரரோ கிடையாது, இயேசு. மிரக்கல் பண்ணது இயேசு, அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ க்ளோரி அவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். எல்லாம் கனம் மகிமை எல்லாம் இயேசு ஒருத்தருக்கு தான். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் உனக்காக ரத்தத்தை சிந்தினார், உயிரை கொடுத்தாரு. இன்றைக்கும் உனக்காக ரத்தமும் சதையுமே வாழ்ந்துட்டுருக்காரு. உனக்கு கூட தான், உனக்காக கூட வந்து நிற்கிற ஒரே உண்மையான தெய்வம் இயேசு மட்டும்தான். இதெல்லாம் ஏன் அவர் பண்ணுறாரு? சிம்பிள். ஜீசஸ் லவ்ஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ.